விடயம் இந்த ஜும்மாவுடைய தினம். அது சம்பந்தமான நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டிய சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். இந்த ஜும்மாவுடைய தினத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் தாலா ஏனைய நாட்களை விட இந்த ஜும்மாவுடைய நாளை ஒரு சிறப்பான நாளாக அல்லாஹ் தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் பல விதத்திலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறக்கூடிய நேரத்தில், இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்ஆ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உங்களுடைய நாட்களில் மிகச் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிகச் சிறந்த நாள் ஜும்மாவுடைய தினம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸ்களின் மூலம் நாட்களிலே மிகச் சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ் தாலா இந்த ஜும்மாவுடைய தினத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அந்த ஹதீஸில் தொடராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் தாலா நிகழ்த்திய சில முக்கியமான நிகழ்வுகளை தொடராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபீஹி குலிக ஆதம், அந்த தினத்தில் தான் முதலாவதாக உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். வஃபீஹி உதுகிலல் ஜன்னா, அந்த தினத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டார்கள். அதே போன்று வஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அந்த தினத்தில் தான் சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்பதாக நபி அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு கூறுகின்றார்கள், வலா தகூமு ஸாஅ இல்லா ஃபீ யௌமில் ஜும்ஆ, மறுமை நாள் கூட இந்த தினத்தில் தான், ஜும்மாவுடைய தினத்தில் தான் நிகழும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே தொடராக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஜும்மாவுடைய தினத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த நாள், அதே போன்று முக்கியமான ஒரு நாள் என்பதை இந்த செய்திகளின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தை அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஒரு பெருநாள் தினமாக, அல்லாஹ் தாலா சந்தோஷத்துக்குரிய ஒரு தினமாக இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றது. ஒரு ஹதீஸ்லே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில், இன்ன ஹாதா யௌமு ஈதின் ஜஅலஹுல்லாஹு லில் முஸ்லிமீன், நிச்சயமாக இந்த நாள், இந்த வெள்ளிக்கிழமை தினம் பெருநாளுடைய தினமாக அல்லாஹ் தாலா முஸ்லிம்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஜும்மாவுடைய தினத்தில் பெருநாள் வருகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கதுஜ்தமா ஃபீ யௌமிக்கும் ஹாதா, இன்றைய தினம் உங்களுக்கு 2 பெருநாட்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றது. யார் இந்த பெருநாளுடைய தினத்திலே அந்த பெருநாளுடைய தொழுகையில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு ஜும்மாவுடைய அந்த தொழுகை கடமை கிடையாது. ஆனால் நாங்கள் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவோம். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் ஜும்மாவுடைய கடமை கிடையாது, ஆனாலும் நாங்கள் ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றுவோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸின் மூலம் ஒன்று, இந்த தினத்தை அல்லாஹ் தாலா எங்களுக்கு பெருநாளாக, சந்தோஷத்துக்குரிய ஒரு நாளாக அல்லாஹ் தாலா அமைத்து வைத்திருக்கின்றான். அன்பான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த ஜும்மாவுடைய தினத்தை அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஒரு பாக்கியமாக, ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் நல்ல உபதேசங்களை கேட்டு பல நல்ல அமல்களில் ஈடுபட்டு எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி நல்லவர்களாக மாறுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தாலா, ஒரு பாக்கியமாக இந்த ஜும்மாவுடைய தினத்தை அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறக்கூடிய நேரத்தில், அதல்லல்லாஹு அனில் ஜும்ஆதி மன் கான கப்லனா, எங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் தாலா இந்த ஜும்மாவுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ் தாலா எங்களுக்கு ஜும்மாவுடைய பாக்கியத்தை ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் தாலா தந்திருக்கின்றான் என்ற கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ஜும்மா என்பது எங்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியமாக காணப்படுகின்றது. நாங்கள் வாரம் தோறும் இந்த ஜும்மாவுக்கு வந்து எங்களுடைய சகோதரர்களை சந்திக்கின்றோம், எங்களுடைய அன்புகளை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். அதற்கு கூட ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவை தந்திருக்கின்றான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த ஜும்மாவுடைய விடயத்தில் நாங்கள் விளங்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ஏன் அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவுடைய தினத்தை சிறப்பித்தான்? ஒரு பாக்கியமாக. அது மட்டுமல்ல, ஜும்மாவுடைய தினத்துக்கென்று சில அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தருகின்றார்கள். இப்படி இந்த தினத்தை ஏன் அல்லாஹ் தஆலா சிறப்பித்தான் என்பதை
நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா ஏன் இந்த ஜும்மாவை சிறப்பித்திருப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அந்த உபதேசத்தை கேட்டு அதே போன்று அந்த தினத்தில் செய்ய வேண்டிய அமல்களை, குறிப்பாக நபி அவர்கள் கூறின அமல்களை நாங்கள் செய்து எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி நல்லவர்களாக மாறுவதற்குரிய சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவை தந்திருக்கின்றான். இதுதான் மிக முக்கியமான நோக்கமாக காணப்படுகின்றது. இந்த விடயம் எங்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதியப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஜும்மாவை எங்களுக்கு தந்திருப்பது நாங்கள் உபதேசத்தை கேட்டு நல்லவர்களாக மாறுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த ஜும்மாவை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றான் என்பதை எங்களுடைய உள்ளங்களில் நாங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த ஜும்மாவை பொறுத்தவரையில் இந்த ஜும்மா அதிகமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு கட்டாய கடமையாக காணப்படுகின்றது. ஒருவர் இந்த ஜும்மாவை விடுவது ஹதீஸ்களின் மூலம் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அது பெரிய ஒரு பாவமாக கருதப்படுகின்றது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 சாரார்களுக்கு இந்த ஜும்மா கடமை கிடையாது என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய நேரத்தில் அல் ஜும்மத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின் இல்லா அர்பா, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஜும்மாவுடைய கடமை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை, ஆனால் 4 சாராரை தவிர. அதிலே ஒரு சாரார் அப்துன் மம்லூக், அதாவது அடிமைகளுக்கு ஜும்மா கடமை கிடையாது என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்ததாக பெண்கள், அடுத்ததாக சிறு பிள்ளைகள், நோயாளிகள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 சாரார்களை குறிப்பிடுகின்றார்கள். வேறொரு ஹதீஸில் 5வது சாராராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைஸ் அலா முசாஃபிரின் ஜும்மா, பிரயாணம் செய்யக்கூடியவருக்கு, ஒரு பிரயாணிக்கு ஜும்மா கடமை கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள், அரஃபாவிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள், ஜும்மாவுடைய நாளாக காணப்படுகின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றவில்லை. காரணம், ஒரு பிரயாணம் செய்யக்கூடியவருக்கு ஜும்மா கடமை கிடையாது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே உணர்த்துகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த வலியுறுத்தப்பட்ட கடமை ஒருவர் பொடுபோக்காக விடுவாராக இருந்தால் இது அல்லாஹ்விடத்திலே மிகவும் குற்றத்துக்குரிய ஒரு செயலாக காணப்படுகின்றது. ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் தரக ஸலாஸ ஜுமாயின், எவர்கள் 3 ஜும்மாக்களை தொடராக விட்டு விடுகின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவனுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா முத்திரையிட்டு விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கின்றார்கள். அதாவது அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு மனிதன் பொடுபோக்காக இந்த ஜும்மாக்களை விட்டு விடுவானாக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் தஆலா முத்திரை இடுவான் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு முத்திரை இடப்படுவது என்பது அந்த மனிதனுக்கு எந்த விதமான நலவுகள் கூறப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை அவன் காணப்படுவான். அதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். இப்படி ஒரு மனிதன் பொடுபோக்காக விடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய ஒரு மனிதனாக அந்த மனிதன் மாறிவிடுகின்றான் என்ற செய்தி இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தினத்துக்கென்று சில முக்கியமான அமல்களை நபி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். ஜும்மா தினத்திலே நாங்கள் விசேஷமாக செய்ய வேண்டிய சில அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதை எப்போதிருந்து ஆரம்பிக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த ஜும்மாவுடைய தினத்தில் சுபஹு தொழுகையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். அன்றைய தினத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக, அன்றைய தினத்தை நாங்கள் நல்லமல்களை கழிக்கும் விதமாக சுபஹு தொழுகையிலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை, அமலுடைய விடயத்தை ஆரம்பிக்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்ரஉ ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர் யௌமல் ஜும்ஆ அலிஃப் லாம் மீம் தன்சீல் வஹல் அத்தா அலல் இன்சான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் கூறியதாக கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹு தொழுகையில், ஜும்மாவுடைய தினத்தில் சுபஹு தொழுகையில் அலிஃப் லாம் மீம் தன்சீல் என்ற அந்த நீண்ட சூறாவையும் ஹல்லதா அலல் இன்சான் என்று வரக்கூடிய அந்த நீண்ட சூறாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த ஹதீஸின் மூலம் ஜும்மாவுடைய தினத்தில் நாங்கள் அந்த ஃபஜ்ர் தொழுகையில் இந்த சூறாக்களை ஓதுவது முக்கியமான ஒரு சுன்னத்தாக காணப்படுகின்றது. இதை நாங்கள் பேணி செய்து வர வேண்டும். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இது கடமை கிடையாது. கடமை அளவுக்கு நாங்கள் கொண்டு போய் கட்டாயம் ஓதித்தான் ஆக வேண்டும் என்பது கிடையாது என்பதை இந்த செய்தியிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்கள், அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஜும்மாவுடைய தினத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய அடுத்த அமலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்வது. ஒரு ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன மின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமல் ஜும்ஆ, நாட்களில் மிக சிறந்த நாள் ஜும்மாவுடைய தினம். ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி, அதிலே நீங்கள் என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்து கூறுங்கள். ஃபைன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய, நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்து மறுமை நாள் நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்து அது எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமாக அபூ தாவூத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாங்கள் பேணி செய்ய வேண்டிய ஒரு அமல்கள், முக்கியமான அமல்களில் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது. அடுத்ததாக ஜும்மாவுடைய தினத்திலே நாங்கள் பேணி செய்ய வேண்டிய அடுத்த அமல் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அமல் எது என்று சொன்னால், துஆவிலே நாங்கள் அதிகமாக ஈடுபடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஜும்மாவுடைய தினத்தில் மனிதர்கள் அதிகமாக இந்த துஆ என்ற அமலிலே ஈடுபட வேண்டும் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற 2 கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன ஃபில் ஜும்அத்தி லஸஅத்தன், ஜும்மாவுடைய தினத்திலே ஒரு நேரம் இருக்கின்றது, லா யுவாஃபிகுஹா முஸ்லிமுன் காயிமுன் யுஸல்லி யஸ்அலுல்லாஹ கைரன் இல்லா அதாஹு இய்யா. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஜும்மாவுடைய தினத்திலே ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியான் ஏதாவது ஒரு நலவை அல்லாஹ்விடத்திலே கேட்பானாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த நலவை கொடுப்பான். அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்ற கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறி, நாங்கள் ஜும்மாவுடைய தினத்திலே விசேஷமாக துஆவுடைய ஈடுபட வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். இந்த நேரம், அதாவது இந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் எது என்ற விடயத்திலே உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை காணப்படுகின்றது. அதிலே மிக ஏற்றமான கருத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், ஃபல் தமிசுஹா ஆஹிர சாஅத்தின் பஅதல் அஸ்ர், அசருடைய தொழுகைக்கு பின்னால இறுதி நேரத்திலே நீங்கள் இந்த துஆக்குரிய நேரத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அதிகமாக துஆவில் ஈடுபடுங்கள் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு துஆ அமலாக எங்களுக்கு காட்டி தந்திருப்பது, நாங்கள் துஆவில் ஈடுபடுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு அமலாக காட்டி தந்திருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த கூறப்பட்ட அமல்கள் இருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா கண்டு எங்களுக்கு கற்றுத்தந்த அமல்கள் இருக்கின்றது. இந்த அமல்கள் இல்லாமல் நபி அவர்கள் காட்டி தராத அமல்களை நாங்கள் செய்வோமாக இருந்தால், ஜும்மாவுடைய தினம் ஒரு சிறப்புக்குரிய நாள், எனவே நாங்கள் நினைத்ததெல்லாம் செய்வோம் என்ற அடிப்படையில் அது அமலாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் நபி அவர்கள் காட்டித்தராத ஒரு அமலை செய்வானாக இருந்தால் அது அல்லாஹ் அதை ஒப்புக்கொள்ள மாட்டான், அது கண்டிக்கப்பட்டது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விலகிக் கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா தஹுஸ்ஸு லைலத்தல் ஜும்ஆ பிகியாமின் மின் பைனில் லயாலி, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், ஜும்மாவுடைய தினத்துடைய இரவை நீங்கள் வணக்க வழிபாடுகளை கொண்டு குறிப்பாக நீங்கள் அமல் செய்ய வேண்டாம் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது ஏனைய தினங்களில் அமல் செய்யாமல் இரவிலே ஜும்மாவுடைய தினம் ஒரு சிறப்புக்குரிய நாள் என்ற அடிப்படையில் ஒருவர் அந்த தினத்திலே மாத்திரம் அமல் செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கின்றார்கள். இன்னும் அந்த ஹதீஸிலே தொடராக கூறுகின்றார்கள், ஜும்மாவுடைய தினத்திலே மாத்திரம் நீங்கள் நோன்பு பிடிப்பதை நான் தடுக்கின்றேன் என்ற கருத்துப்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே ஜும்மாவுடைய தினத்திலே என்னென்ன அமல்கள் நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்தார்களோ அந்த அமல்களை மாத்திரம்தான் நாங்கள் செய்ய வேண்டுமே தவிர, ஜும்மாவுடைய தினம் சிறப்புக்குரிய ஒரு நாள் என்ற அடிப்படையில் வேறு அமல்களை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, நாங்கள் ஜும்மாவுடைய தினத்திலே கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான ஒழுங்குகள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அதை காட்டி தந்திருக்கின்றார்கள். அதிலே முக்கியமாக ஒரு விடயம்தான் நாங்கள் ஜும்மாவுக்கு நேர காலத்துடன் பள்ளிவாசலுக்கு வருவது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஜும்மாவுடைய தினத்திலே நீங்கள் நேர காலத்துடன் பள்ளிவாசலுக்கு வந்து அமல்களில் ஈடுபட்டு அந்த உபதேசத்தை நீங்கள் கேட்டு இந்த அமைப்பில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே நபி அவர்கள் அதை ஆர்வமூட்டுகின்றார்கள். ஒரு ஹதீஸிலே கூறக்கூடிய நேரத்தில் லவ் யஅலமுன் நாஸ், மனிதர்கள் அறிவார்களாக இருந்தால் மாஃபித் தஹ்ஜீர்,
நேர காலத்துடன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியதற்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை மனிதர்கள் அறிவார்களாயிருந்தால் லஸ்தபகு இலேஹி, அதன் பக்கம் விரைந்து வருவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது ஜும்மாவாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, நேர காலத்துடன் நாங்கள் சமூகம் அளிப்பதின் மூலமாக அல்லாஹ் தஆலா பலவிதமான நலவுகளை, நன்மைகளை, பெரிய நன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அவர்கள் கூறியதாக, இதா கான யௌமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினம் வந்துவிட்டால், கான அலா குல்லி பாபின் மின் அபுவாபில் மஸ்ஜித், பள்ளிவாசலுடைய எல்லா வாயில்களையும் மலக்குமார்கள் அங்கே வந்து நின்று கொள்வார்கள். நின்று கொண்டு யக்துபூனல் அவ்வல ஃபல் அவ்வல், வரக்கூடியவர்களை பதிவு செய்கின்றார்கள். ஃபைதா ஜலசல் இமாம், இமாம் வந்து எப்போது மிம்பருக்கு அமர்ந்து விடுகின்றார்களோ தங்களுடைய ஏடுகளை, பதிவு செய்த ஏடுகளை மூடிவிட்டு அவர்கள் அந்த உபதேசத்தை கேட்பதற்காக வேண்டி வருகின்றார்கள் என்பதாக நபி அவர்கள் குறிப்பிட்டு விட்டு கூறுகின்றார்கள். மசலுல் முஹஜ்ஜிரி கமசலில்லதி யுஹ்தில் பதனா, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நேர காலத்துடன் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மனிதர் அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மை அவருக்கு கிடைக்கின்றது. அடுத்த இரண்டாவது நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஒரு மாடு அவர் குர்பான் கொடுத்த நன்மை அவருக்கு கிடைக்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், சும்ம கல்லதி யுஹ்தில் கபஷ், நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அடுத்த நேரத்தில் வரக்கூடியவர் ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்த நன்மை அவருக்கு கிடைக்கின்றது. தொடர்ந்து நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அடுத்த நேரத்தில் வரக்கூடியவருக்கு ஒரு கோழியை, அதே போன்று அடுத்த நேரத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு முட்டையை தர்மம் செய்து நன்மை கிடைக்கும் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பான சகோதரர்கள், இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் விளங்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஜும்மாவுக்கு நாங்கள் நேர காலத்துடன் வர வேண்டும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்பான சகோதரர்களை, இங்கே ஜும்மாவுடைய நேரம் 5 நேரங்களாக கூறப்படுகின்றன. முதலாவது நேரம், இரண்டாவது நேரம், மூன்றாவது நேரம் என்று 5 நேரங்கள் கூறப்படுகின்றது. இந்த நேரங்கள் எப்போதிருந்து ஆரம்பிக்கின்றது என்று சொன்னால், உலமாக்களுக்கு மத்தியில் அதில் 3 கருத்துக்கள் காணப்படுகின்றது. ஒன்று, சுபகுடைய நேரத்தில் இருந்தே இந்த நேரம் ஆரம்பிக்கப்பட்டு விடுகின்றது. இரண்டாவது கருத்து, சூரியன் உதித்ததிலிருந்து இந்த நேரம் ஆரம்பிக்கப்பட்டு விடுகின்றது என்பதாக கூறுகின்றார்கள். அடுத்ததாக மூன்றாவது கருத்து, சூரியன் எப்போது உச்சிக்கு வருமோ அந்த நேரத்திலே தான் இது ஆரம்பிக்கப்படுகின்றது என்பதாக மூன்றாவது கருத்தாக கூறப்படுகின்றது. இந்த மூன்றாவது கருத்தை பொறுத்தவரையில் அது ஏற்புடைய ஒரு கருத்தல்ல. சூரியன் எப்போது உச்சிக்கு வந்ததன் பின்னால அதற்கு பின்னால் சற்று நேரத்தில் ஜும்மாவுடைய பிரசங்கம் ஆரம்பிக்கப்பட்டு விடுகின்றது. எனவே அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கருத்தல்ல. பொதுவாக இமாம்கள், அதிகமான இமாம்கள் அந்த சிறந்த நேரம் எப்போது ஆரம்பிக்கின்றது என்று சொன்னால் சூரியன் உதித்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது என்பதாக கூறுகின்றார்கள். எப்போது சூரியன் உதிக்கின்றதோ அந்த நேரத்திலிருந்து தான் அந்த நேரம் ஆரம்பிக்கப்படுகின்றது என்பதாக இந்த செய்திக்கு அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே பல விடயங்களை சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், லா யக்தஸிலு ரஜுலுன் யௌமல் ஜும்ஆ வ யததஹரு மஸ்ததஅ மின் துஹர், ஒரு மனிதன் ஜும்மாவுடைய தினத்திலே குளிக்கின்றான். குளித்துவிட்டு தன்னால் முடிந்த அளவு அவன் சுத்தமாகிக் கொள்கின்றான். அதே போன்று தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நறுமணங்களை அவன் பூசிக்கொள்கின்றான். பின்பு பள்ளிவாசலுக்கு அவன் வருகின்றான். ஃபலா யுஃபர்ரிகு பைனல் இஸ்னைன், பள்ளிவாசலுக்கு வந்து இருவருக்கு மத்தியிலே பிரிக்காமல் அவன் அமர்ந்து கொள்கின்றான். அதாவது ஏனையவர்களுக்கு தொந்தரவில்லாமல் பிரித்து கொண்டு முன்னால வந்து அப்படி ஏனையவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் பள்ளிவாசலில் வந்து அமர்ந்து பள்ளிவாசலுக்கு வருகின்றான். வந்து அவனுக்கு விதியாக்கப்பட்டதை அவன் தொழுகின்றான். சும்ம யுன்சித்து இதா தகல்லமல் இமாம், இமாம் ஹுத்பாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்ததன் பின்னால அவன் மௌனமாக இருந்து கவனமாக அந்த ஜும்மாவுடைய அந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், உஃபிர லஹு மா பைனஹு வ பைனல் ஜும்அத்தில் உஹ்ரா, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இப்படி ஒரு மனிதன் நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா அவன் இருக்கக்கூடிய அந்த நாளிலிருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் அவனின் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்களை மன்னிக்கின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸில் சில முக்கியமான விடயங்கள், நாங்கள் ஜும்மாவுடைய தினத்தில் பேண வேண்டிய சில முக்கியமான விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதிலே ஒன்றாக குளிக்கக்கூடிய விடயத்தை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு மனிதன் குளித்துவிட்டு தன்னால் முடிந்த அளவு அவன் சுத்தமாகி, சில ஹதீஸ்களில் அவன் மிஸ்வாக் செய்து தன்னுடைய பற்களை சுத்தப்படுத்தி அவனால் முடிந்த அளவு அவன் சுத்தமாகின்றான். தன்னுடைய இருக்கக்கூடிய நறுமணங்களை அவன் பூசிக்கொள்கின்றான். அடுத்ததாக
இன்னும் ஒரு ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, வலபிச அஹ்சன சியாபிஹி, தன்னுடைய இருக்கக்கூடிய ஆடைகளில் மிக அழகானதை அவன் அணிந்து கொள்கின்றான். இப்படி ஒரு நல்ல அமைப்பில், பரிசுத்தமான அமைப்பில் அவன் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, விடயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், ஹுது ஸீனத்தகும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் பள்ளிவாசலிலே அழகை எடுத்துக் கொள்ளுங்கள். பள்ளிவாசலுக்கு நீங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நல்ல அமைப்பில், நீங்கள் பரிசுத்தமான அமைப்பில் நீங்கள் வர வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அன்பான சகோதரர்களே, இந்த ஜும்மாவை பொறுத்தவரையில், நாங்கள் ஜும்மா குளிப்பதை பொறுத்தவரையில் இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறக்கூடிய நேரத்தில், இதா ஜா அஹதகுமுல் ஜும்ஆ, உங்களில் ஒருவருக்கு ஜும்மாவுடைய தினம் வந்துவிட்டால் ஃபல் யக்தசில், அவர் குளித்துக் கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த செய்தி புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி, நபி அவர்கள் கூறியதாக கூறுகின்றார்கள், குஸ்லு யௌமில் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின், அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற 2 கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஜும்மாவுடைய தினத்திலே குளிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும், பருவமடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த அளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம்தான் நாங்கள் ஜும்மாவுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் குளித்து விட்டு வருவது. இந்த ஹதீஸை வைத்து சில உலமாக்கள் ஜும்மாவுடைய தினத்தில் குளிப்பது கட்டாய கடமை என்பதாக சில உலமாக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். ஆனாலும் வேறு ஹதீஸ்களை வைத்து நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஜும்மாவுடைய தினத்தில் குளிப்பது கட்டாயம் கிடையாது, ஆனால் ஒரு முக்கியமான ஒரு சுன்னாவாக கருதப்படுகின்றது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, அந்த ஹதீஸில் நபி அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். அதாவது அந்த பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர், அவர் சுத்தமாகி பள்ளிவாசலுக்கு வருகின்றார், வந்து அவர் இருவருக்கு மத்தியிலே பிரிக்காமல் வந்து தொழுகின்றார் என்பதாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இதுவும் பல ஹதீஸ்களில் கூறப்பட்ட ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. நபி அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் வருகின்றார், வந்து மனிதர்களுக்கு மத்தியிலே பிரித்து அப்படி முன்னால வந்து கொண்டிருக்கின்றார். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இஜ்லிஸ் ஃபகத் ஆதைத வ ஆனைத, நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நீ சுணங்கி வந்து தாமதமாக வந்து மனிதர்களை நோவினைப்படுத்துகின்றாய், அமர்ந்து கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலிருந்து நபி அவர்கள் அந்த மனிதருக்கு கூறுகின்றார்கள். எனவே நாங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் முன்னால் இடம் இருந்தால் ஏனையவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நாங்கள் முன்னால் வந்து அமர்ந்து கொள்வது வேற விடயம். ஆனால் முன்னால சிறு சிறு இடங்கள் இருந்து மனிதர்கள் நிறைந்திருக்கின்றார்கள், எங்களுக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு நிலைமை இல்லை என்று சொன்னால் நாங்கள் வரக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகின்றார்கள். அடுத்ததாக அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸில் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இப்படி வந்த மனிதன் அவனுக்கு விதியாக்கப்பட்ட தொழுகை அவன் தொழுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இந்த செய்தியை வைத்து ஜும்மாவுக்கு முன்னால சுன்னத்தான தொழுகை இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஜும்மாவுக்கு முன்னால் நாங்கள் தொழ வேண்டிய தொழுகை இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்பான சகோதரர்களை, பொதுவாக ஃபர்லான தொழுகைகளை எடுத்துக்கொண்டால் அந்த ஃபர்லான தொழுகைக்கு முன்னால சுன்னத்துகள் காணப்படுகின்றது. இதை நபி அவர்கள் பல ஹதீஸ்களில் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஆனாலும் ஜும்மாவுடைய தொழுகையை பொறுத்தவரையில் அந்த ஜும்மாவுக்கண்டு முன்னால ஜும்மாவுக்கென்று ஒரு சுன்னத்து கிடையாது. ஏனைய தொழுகையை போன்று முன்பின் சுன்னத்துக்கள் இருப்பதை போன்று ஜும்மாவுக்கு முந்தைய சுன்னத்து கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாங்கு சொல்லப்படும். அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுத்பாவை ஆரம்பிப்பார்கள். அந்த சுன்னத்தான தொழுகை தொழுவதற்குரிய சந்தர்ப்பம் கிடையாது. எனவே இந்த செய்திகளை வைத்து முன்னால சுன்னத்து கிடையாது என்பதை எங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். எனவே அன்பான சகோதரர்களே, இப்படி வரக்கூடியவர்கள் வந்து முன்னால தொழுகைகள் இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அதாவது நாங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒருவர் தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசலுக்கு வந்தால் 2 ரக்காத்துக்கள் தொழ வேண்டும், அவசியமாக தொழ வேண்டும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய பிரசங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஒருவர் வந்து அப்படியே அமர்ந்து விடுகின்றார். நபி அவர்கள் கேட்டார்கள், அஸல்லைத யா ஃபுலான், நீங்கள் தொழுதீர்களா என்பதாக கேட்டார்கள். அப்போது அவர் இல்லை என்பதாக கூறினார். நபி அவர்கள் கூறினார்கள், கும் ஃபர்கா, எலும்பி
2 ரக்காத் தொழுது கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஜும்மாவுக்கு முன்னால நாங்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய ஒருவர் கட்டாயமாக செய்ய வேண்டிய விடயம் அந்த தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய 2 ரக்காத்துக்கள் அவர் தொழுவது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால் அன்பான சகோதரர்களே, ஜும்மாவுக்கு முன்னால் அதிகமான தொழுகையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சில சஹாபாக்கள் 8 ரக்காத்துக்கள் என்றும் 12 ரக்காத்துக்கள் என்றும் ஜும்மாவுக்கு முன்னால் அவர்கள் தொழுதிருப்பதை நாங்கள் ஹதீஸ்களின் மூலமாக ஹதீஸ் கிரந்தங்களில் எங்களுக்கு பார்க்கலாம். எனவே ஜும்மாவுக்கு வரக்கூடியவர் இப்படியான தொழுகையில் எங்களுக்கு ஈடுபடலாம். தஹியத்துல் மஸ்ஜித், அதே போன்று லுஹாவுடைய தொழுகை எங்களுக்கு 2 ரக்காத்துக்கள், 4 ரக்காத்துக்கள், 8 ரக்காத்துக்கள் என்று நாங்கள் விரும்பிய விதத்தில் அந்த லுஹாவுடைய தொழுகை எங்களுக்கு தொழலாம். எனவே ஜும்மாவுக்கு முன்னால இந்த சுன்னத்தான தொழுகையிலே நாங்கள் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே இந்த ஒழுங்கலை பேணி எங்களுடைய ஜும்மாக்களை நாங்கள் அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு துணை புரிவானாக.